நான் ஒவ்வொரு லவ் பண்ற பசங்களையும் சொல்றேன், நீ பண்ணது பெரிய மகா தப்பு, மகா துரோகம். நல்லா யோசிச்சு பாரு, காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் லவ் பண்ற பசங்களோட லவ் பண்ணாத பசங்க இதுதான்டா குளம், இதுல தான்டா நான் குதிக்க போறேன்னு தெரிஞ்சு குதிக்கிறத விட என்ன குளம்னே தெரியாது குதிக்கிறது பரவாயில்லன்ற. நான் சொல்ற குளம்னா நீங்க வேற குளம்னு மாத்திடுறீங்க. இன்னைக்கு இது எந்த, இன்னைக்கு அது உந்து, எது உந்து, இன்னைக்கு எது இன்னைக்கு உந்து. அப்போ ஒவ்வொரு பொண்ணுமே உனக்கு ஏத்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு பையனும் உனக்கு ஏத்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ துரோகிதான் உன்னை நம்பி எங்கள் அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறேன். அவங்களுக்காக நான் எதுவுமே செய்யலை. உண்மையாகவே நான் துரோகி தான். நீ கடைசி வரைக்கும் என் கூட வருவேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே என் டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணலை. நான் சோம்பேறி தான், நான் உண்மையாகவே முட்டாள் தான். படிக்கலை, இது பண்ணல, எதையுமே நான் படிப்பில் மேலே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. உன்கிட்டே மெசேஜ் பண்ணி சேட் பண்ணி உனக்காகவே இருந்தேன் பாரு. நான் முட்டாள் தான், நான் கஞ்சன் தான், பயங்கரமான கஞ்சன் தான். ஏன்னா உனக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணணுமோ அந்த காசெல்லாம் தூக்கி எங்கே கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுக்காத உனக்காகவே வேஸ்ட் பண்ண பாரு. என்னோட நேரம், பணம் எல்லாத்தையும் நான் உண்மையாகவே வேஸ்ட்டு தான். உண்மையாகவே நான் ஒவ்வொரு லவ் பண்ணுற பசங்களையும் சொல்கிறேன், நீ பண்ணது பெரிய மகா தப்பு, மகா துரோகம், மகா நாசமான செயல் எதுத்தருமா. நீ லவ் பண்ணது தான். அன்பு வைக்கிறவங்களோட இந்த உலகத்துல பெரிய துரோகிங்க வேற யாருமே இல்லை. துரோகம் யாருக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நீங்க பண்ணிட்டீங்க, அன்பு அவங்க மேல வச்சு. பச்சையா அதை என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு பச்சை குழந்தைக்கு விஷம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய வலியோ அதே மாதிரி உண்மையான இதயத்துக்கு துரோகம் பண்றது அதை விட ஒரு பெரிய வலின்னு நான் சொல்றேன். எப்படிங்க அது இவ்வளோ நாள உங்ககிட்ட பழகிட்டு அவ்வளோ உங்க மேல அன்பு கொடுத்துட்டு எப்படிங்க கூச்சமே இல்லாத இன்னொருத்தரோட போக முடியும் கல்யாணம் பண்ணிட்டு? அசிங்கமா இல்லை இது? நான் என்ன கேட்குறேன், அக்ரிமெண்ட் முன்னாடியே போட்டுருங்க. இனிமேட்டு என்ன அக்ரிமெண்ட்னா, நான் 100% உன்னை ஏமாற்ற போகிறேன், 100% நான் உனக்கு துரோகம் பண்ண போகிறேன், நிச்சயமாக நான் உங்க கூட வாழ போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுங்கள். ரொம்ப பாவம்னு சொல்லி சில நேரங்களில் பொண்ணுங்களோட கதையை கேட்டால் தோணுது, பசங்க சில சமயம் பாவம்னு கேட்டால் அவங்க சைட்லேருந்து கதையை கேட்டால் தோணுது. இதில் யாருங்க உண்மையான பாவம்? உண்மையாகவே அன்பு வச்சு வந்தாங்க உண்மையான பாவம். யார் அதிகம் அன்பு வச்சானோ அவன் அதிக நாசமானான், அதிகம் லவ் வச்சவன் அதிகம் நொந்து போனான். அப்போ என்னதான் பண்றது இந்த லைஃப்ல? நான் இப்ப சொல்றேன், தயவு செய்து லவ் பண்ணாத. அப்படி இல்லைன்னா லவ் பண்ணிட்டு எதிர்பார்க்காத. எப்ப நான் எதிர்பார்க்காத இருக்குது? எதிர்பார்க்காத. நான் லவ் பண்ற பொண்ணு 100% என் கூட தான் வாழ போகுது, நான் லவ் பண்ற பொண்ணு 100% நான் தான் அதுக்கு தாலி கட்ட போறேன், நான் லவ் பண்ற பையன் கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்க போறான், நான் லவ் பண்ணுற பையன் கடைசி வரைக்கும் என் ஃபேமிலி என்னையும் ரொம்ப அன்பாக பார்த்துப்பான் அப்படின்றத மட்டும் இந்த நிமிஷத்துலேருந்து நீ நம்பாத. எதிர்பார்ப்புனா லவ் பண்ணு. ஓம் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆமாம் எதிர்பார்ப்பு இருக்குது, ஆமாம் அவன் என் கூட வரணும், ஆமாம் அவன் என் கூட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும், ஆமாம் இதே போல் என்ன லவ் பண்ணணும், ஆமாம் அப்படின்னா வேணாம். அப்படி நம்பாத. இப்படி இருந்துச்சுன்னா நீ லவ் பண்ணு. அதை விட்டுட்டு லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நொந்து போயிட்டு நல்லா யோசிச்சு பாரு, காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் லவ் பண்ணுற பசங்களோட லவ் பண்ணாத பசங்க கிட்ட இருக்கிற நிம்மதி அதிகம். ஆமாவா இல்லையா? பொண்ணுங்க கிட்ட சேட் பண்ணுற பையனோட சேட் பண்ணாத பையன் கிட்ட இருக்கிற நிம்மதி அதிகம். கொஞ்ச நேரம் போத, கொஞ்ச நேரம் சிலுசிலுப்பு கிளுகிழுப்பு உள்ள மெசேஜ் பண்ண, ஆனால் லைஃப் பூரா தவிப்பு அழிப்பு நொந்து நூடுல்ஸ் ஆகிற அப்புறம் ஒரு நிலைமை. அதுக்கு பதிலாக பேசாமல் போனோமா, லெக்சரர் சொன்னதை கேட்டோமா, ஏதோ 2 பேப்பரில் அசைன்மெண்ட் எழுதணுமா, எக்ஸாம் எழுதணுமா, இந்த வைவாவா, இந்த அசைன்மெண்ட்டா, இந்த டெஸ்ட்டா, இந்த மார்க்கா, மாடல் 1 ப்ரீ போர்டோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஜாலியர்ரா. அங்கே காட்டுவாங்க பிபி டு மேட்ரிமோனியில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண, எஸ் நோ, நாளைக்கு வாழ ஒரு சுவாரஸ்யம், அது என்ன, அது எப்படி இருக்குன்னு தேடி போய் அதுக்குள்ளே போய் விழுந்து அதுக்குள்ளே நீச்சல் அடித்து வெளியே வர ஒரு சூப்பர். இதுதான்டா குளம், இதில் தான்டா நான் குதிக்க போகிறேன்னு தெரிஞ்சு குதிக்கிறத விட என்ன குளம்னே தெரியாது குதிக்கிறது பரவாயில்லன்ற. நான் சொல்கிற குளம்னா நீங்கள் வேற குளம்னு மாற்றிடுறீங்க. இது குளம், பாண்டு, அதுதான் சொன்னேன். இந்த லைஃப்பில் சுவாரஸ்யத்தோட இசைகிற எல்லாமே கிக்கடாக இருக்கும்டா, ஜாலியாக இருக்கும். இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு காலி ஆகிடுவேன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி திறந்து பார்த்துருந்தோம்னு நினைக்கிறானுங்க சில பேர் கிஃப்ட் பாக்ஸை. வாழ்க்கையே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான்.
அதை நீ பொறுமையாக ஓப்பன் பண்ணி லைஃப்பில் வந்து அந்த gift உனக்கு கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்றைக்கே நான் gift பாக்ஸை அன்ராப் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா காலி. சில விஷயத்த மூடி வச்சாதான் அதுக்கு மரியாதை இருக்கு. அடிக்கடி திறந்து பார்க்கணும், இன்னைக்கே அனுபவிச்சிடணும், இன்னைக்கே இது எந்து, இன்னைக்கே அது உந்து. எது உந்து இன்னைக்கு? எது இன்னைக்கு உந்து? எதுவுமே உந்து இல்லை. எங்கேருந்தோ வருது, கொஞ்ச நாளைக்கு நம்புது, நாளைக்கு யாருதுன்னு யாருக்குமே தெரியாது. தான் உறவு. இப்பெல்லாம் உன் பேர் என்னடா? லவ் யூடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, என் ஹஸ்பண்டா நீ இருக்கேடா. யார்ரா நீங்களா? லைஃப்னா உனக்கு அவ்வளோ ஈஸியா? தீவிரவாதிகளோட கூட கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்துட்டு வந்துடலாம். ஆனால் பக்குவம் இல்லாத உறவுகளோட போய் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோ, தினம் தினம் வெடிகுண்டு தான் வாழ்க்கையில். தீவிரவாதியாக என்னைக்காவது ஒரு நாள் பிளான் பண்ணி வெடிகுண்டு வச்சுட்டு ஓடுருவோம். ஆனால் இந்த மாதிரி உறவுகளோட போய் சேர்ந்துட்டு நினச்சி தினம் தினம் வெடிகுண்டு தான் வாழ்க்கையில். சில பேர் பையன்கிட்ட மாட்டிக்கிறீங்க, சில பேர் பொண்ணுகிட்ட மாட்டிக்கிறீங்க. ரொம்ப சோக்கா இருப்பான், பார்க்க ரொம்ப அப்பாவியாக மூஞ்சி வச்சுட்டு ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் சுயரூபமே உனக்கு தெரியும். சில பேர் பாட்டில் திறப்பான், சில பேர் அவன் வாயை திறப்பான். ரெண்டுமே மோசமானது. அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறவன் இருக்கிறான், அசிங்கமான எண்ணத்தில் இருக்கிறான், பொறாமையில் இருக்கிறான், சந்தேகத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் இருக்கிறான். அரேஞ்ச் மேரேஜில் வீட்டை போய் பார்த்து, பையனை பார்த்து, அம்மாவை பார்த்து, ஆயாவை பார்த்து, தாத்தாவை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, மூக்கை பார்த்து, கண் பிடிக்குதா, கண்ணு மூக்கு அப்படிக்குதா, வாய் பிடிக்குதா, காது எப்படிக்குது, கை கால்லாம் ஸ்ட்ரைட் ஆகுது, இவ்வளோ நோண்டி பார்க்குற. அதுலேயே 108 பிரச்சனை வருது. ஹார்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்களாம். ஹார்ட்டு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, வெறும் ஒரு ஹார்ட்டை மட்டும் தான் நீ லவ் பண்ணணும். அது கை கால் மூக்கெல்லாம் எதிர்பார்க்காத. மனுஷங்க வேணும்னா லைஃப் லாங் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹார்ட்டு மட்டும் செட் ஆகாது. அந்த மனுஷனோட புத்தி எப்படி இருக்குது, அந்த பொண்ணோட புத்தி எப்படி இருக்குது, அந்த ஆணோட சிந்தனைகள் எப்படி இருக்குது, அந்த பெண்ணோட ஆசை பாசங்கள் எப்படி இருக்குது, அது நடவடிக்கை எப்படி இருக்குது, அது எப்படிப்பட்ட குணம் இருக்குது. நல்லா இருக்கும் பொண்ணு பார்த்தா நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னு தான் தெரியும். அதை வந்து 10 பேருக்கு ஃபோன் பண்ணோம். எதுக்கடா ஃபோன் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாது. நாங்கள் இத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் இருப்பேன்னு என்ன பண்ணுவேனே. நீங்கள் என்ன சந்தேகம் பிடிக்கிறீங்களான்னு கேட்காம ஆம்பளை இருந்தால் சந்தேகம் வராதா? அப்போது ஒவ்வொரு பொண்ணுமே உனக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு பையனும் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போது நிதானமாக இந்த காதல் என்ற இந்த வலைக்குள்ளே உன்னை போட்டுக்கோ. நாளைக்கு லைஃப்பில் கொஞ்சம் தப்பிச்சுக்கோ. அவசரப்பட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு ஹார்ட் பிரேக் ஆகி டெசிஷன் எடுக்க தெரியாத, கன்ஃபியூஷன் ஆகி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி அம்மா அப்பா பேச்சு கேட்காத, கொஞ்ச நாளைக்கு மட்டும் சுகத்தை வச்சு நீ யோசிக்கிற. எப்படி 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 ஒரு வாரம் உன்னை நல்லா பார்த்துக்கினா லைஃப் லாங் அவனை நல்லா பார்த்துப்பான். ஐயோ இப்படி அப்பாவே இருக்கேம்மா. நீ பார்த்துக்காத மாதிரி இருக்கிறான் பாரு, ஒரு மாதிரி அவன் கூட பார்த்துப்பான். மா பட்டு செல்லோன்னு கொஞ்சம் பாரு, அவன் தான் பயங்கரமான டகால்ட்டியா இருப்பான். நான் இப்பவே சொல்றேன், லைஃப் லாங் ஒருத்தன் நடிக்க முடியாதுன்றவன் தான் ஒரே வாரத்தில் ஃபுல்லா நடிச்சு தள்ளுறான் அவங்ககிட்ட, நீ நம்பிடுறத. ஆனா லைஃப் லாங் ஒரிஜினலா இருக்க போறவனுக்கு ரொம்ப நடிக்க தெரியாது. ரொம்ப ஐயோ என்னங்க உங்க அத்தை மாமான்னு ஏங்க சொல்றீங்க, என் அம்மாங்க அப்படின்னு சொல்ற பொண்ணுக்கு இது பாரு, அம்மா அப்படின்னு ஆயிடும் உன் லைஃப். அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே நார்மலாக இருக்கிறத கூட நம்பிடலாம். ஐயோ எங்கள் அத்தை எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் மாமா எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு பாரு. அப்போ சொல்ல முடியாதுப்பா. எந்த ஹோலில் எந்த ஸ்னேக் இருக்குது, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எந்த மாதிரி மனுஷங்க உள்ளம் எந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் பார்த்து நிதானமாக லைஃப்பை முடிவிடு. இப்போதே உட்காந்து அழுவுறதுக்கு விட்டும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சிந்திச்சு செயல்படுறா, வாழ்க்கையில் முன்னேறத்தை நோக்கி போடா. இந்த காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, சரியா? தேங்க்யூ ஸோ மச்.